இப்போ தான் நம்ம கடைக்கு வேதாரண்யத்துலேருந்து கொடுவா வந்ததுங்க. இன்றைக்கி ரொம்ப பெருசு கிடையாது, 3/4 கிலோ 1/2 கிலோ சைஸு. அடுத்தது காளா இந்தியன் சாலமன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்க. இன்றைக்கி வேறு லெவல் ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குது பாருங்கங்க. கண்ணை பார்த்திங்கன்னா ஏதோ பளிங்கியை கொண்டாந்து பதிச்சு வச்ச மாதிரியே இருக்குங்க. உயிரோட கடற்கரைக்கு வந்து அப்படியே ஐஸை போட்டு நம்ம கடைக்கு கொண்டு வந்துட்டோங்க. அடுத்தது வஞ்சரம். இன்றைக்கி ரொம்ப பெருசு கிடையாது, ஆனால் ஃப்ரெஷ்ஷுன்னா அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷுங்க. அது கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. விலை கம்மியாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு, சும்மா கத்தி மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கடை வஞ்சரம். அடுத்தது திருக்கங்க. 3 கிலோவில் வேணுமா, 2 கிலோவில் வேணுமா, 1.5 கிலோவில் வேணுமா, சும்மா அப்படி தான் இருக்குங்க. இதை மருந்து குழம்பு மாதிரி வச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இது குழந்த பிறந்த தாய்மாருங்களுக்கு ஒரு சிறந்த உணவுங்க. இது அப்படி பாலூரும் இது உங்களுக்கு. அடுத்தது கலிங்க முரலுங்க. எல்லாமே இங்கிலீஷ் க்ரீன் கலிங்க முரல். வேதாரண்யம் கலிங்க முரல் எப்பொழுதுமே வேறு லெவல் ஃப்ரெஷ்ஷு தாங்க. ருசியும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது வெள்ளைக்கிழங்காங்க. சும்மா மல்லிப்பட்டினத்துலேருந்து வெள்ளைக்கிழங்காவை கொண்டாந்து குவிச்சிட்டோம். இது குழம்பு வச்சாலும் சரி, வறுத்து சாப்பிட்டோம்னாலும் சரி, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னே யாருக்கும் சொல்ல மாட்டோங்க. அப்படி தான் கொண்டாந்து குவிச்சிட்டோம். எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்கங்க, அப்படியே மின்னிக்கிட்டு. அடுத்தது நண்டை நம்ம கடைக்கு கேட்டோங்க, ஆனால் கறிக்கு கொடுத்துருக்காங்க. இத்தனோண்டு நண்டு நம்ம கடைக்கு எப்படி பத்தும் சொல்லுங்கள். வெறும் 3/4 கிலோ நண்டு. இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. அடுத்தது வெள்ளை வாவலுங்க. இதுவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பொரித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது தலையே வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அப்படியே ஜூஸியாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அடுத்தது தேங்காய் பாறை. முள்ளே இல்லாத மீன், நடுமுள் மட்டும்தான். குழம்பு வச்சோம்னாலும் சரி, வறுத்து சாப்பிட்டோம்னாலும் சரி, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அடுத்தது சங்கராங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். முழுசாக போட்டு குழம்பு வைங்க, முழுசாக பொரித்து சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அடுத்தது தட்டைக்காரா. இதை மருந்து குழம்பு மாதிரி வைங்க. திருக்க குழம்பு எப்படி வைக்கிறோமோ அப்படி வைக்கணும். வெண்ணெய் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ருசியான மீனுங்க இது.